மாநகர சபையின் மக்கள் பணிமன்றம் பாரமெடுக்கப்பட்ட பிற்பாடு அந்தந்த வட்டார உறுப்பினர்களின் வேண்டுகோளை ஏற்றி குறிப்பிட்ட வட்டாரங்களில் மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான வீதி புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநகர சபையின் கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் அந்த பிரதேசத்திலே இருக்கிற அந்த வீதியை அணுகுகின்றவர்கள், வீதியை பாவிக்கின்றவர்கள் எல்லோரும் குறிப்பிட்ட அந்த உறுப்பினர்களுக்கு கொடுத்த வேண்டுகோளின் அடிப்படையிலே முன்னுரிமை அடிப்படையிலும் இந்த வேலை திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. 20 வட்டாரங்களிலும் தலா 2 மில்லியன் ரூபாய் செலவிலே வீதிகள் புனரமைக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. இந்த புனரமைக்கின்ற பணிகளை எமது மட்டக்களப்பு மாநகர சபையின் ஊழியர்கள் அவர்கள் மிகுந்த சிரமத்தின் மத்தியிலும் இந்த மக்களின் இந்த நலன் கருதி அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். முதற்கண் அவர்களுக்கு எமது உறுப்பினர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையிலே இது அரசடி வட்டாரம். இந்த அரசடி வட்டாரத்திலே உள்ள இந்த மாரியம்மன் கோயிலின் எதிரே உள்ள இந்த வீதி மிச்சம் நெடிய காலமாக குறைபாடாக இருந்த ஒரு வீதியாக காணப்பட்டிருந்தது. இதை அண்டிய உள் இருக்கின்ற லேடிமெனின் ரயில்வே எதிரே உள்ள வீதிகள் எல்லாம் புனரமைக்கப்பட்டு தாரூட்டப்பட்டு மக்களின் பாவனைக்காக இன்று கையளிக்கப்படுகிறது. எனவே இத்தகைய இந்த செயற்பாடுகள், இந்த வீதிகளை புனரமைக்கும் பணிகள் எல்லாம் இந்த மாநகராட்சி மன்றம், அதாவது மாநகராட்சி மன்றம் பொருட்படுத்த பிற்பாடு இந்த மக்களுக்கான இந்த சேவைகளை செய்து வருகின்றது. இங்கே இந்த கழிவு முகாமைத்துவம் என்பது மிகவும் சவாலான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். பொதுமக்கள் இந்த கழிவை முகாமைத்துவம் செய்வதில் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலம்தான் இந்த கழிவு முகாமைத்துவத்தை இலகுபடுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் நினைக்கிறேன்.